பேருந்து நிறுத்தம் கிடையாதுங்களே, ரொம்ப நேரமாக நிற்கிறாருங்க. பின்னாடி ஆம்புலன்ஸ் வேறு வருதுங்க. சரியான ஸ்பீடில் வராருங்க. நான் லெஃப்ட் போட்டுக்கிறேன், பின்னாடி வர வண்டியிலும் லெஃப்ட் வந்துட்டா பெட்டருங்க. ரைட் நம்ம ஒதுக்கி நின்றுக்கலாங்க, ஒரு லேன் ஃப்ரீ ஆகட்டுங்க. நான் லெஃப்ட் விட்டுறேனுங்க, லெஃப்டில் நம்ம ஒதுங்கிடுறோம். ஆம்புலன்ஸுக்காரர் வந்து ரைட்டில் போய்க்கலாங்க. ஒருத்தருங்க காருக்காருங்க ஆகாவலிங்க ரைட்டில் வந்து நின்று அந்த வண்டி மறைச்சு இப்படி வழி கூட தெரியணுங்க. இங்கே பாருங்க, ஹெல்மெட் இல்லை, அப்படியே ஜம்முன்னு போகிறாங்க 2 பேருங்க. தம்பிகளா, ஹெல்மெட் இல்லாமல் போகிறதுனால தான் விபத்துகள் ஏற்படுது. ஆம்புலன்ஸோட தேவைகளும் அதிகமாக இருக்குங்க. நம்ம இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வந்து கையில் பிடிச்சிட்டு போகிறக்கு இல்லைங்க, தலையில் மாட்டிட்டு. அது வந்து உயிர்கவசங்க, தலைக்கவசம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி உயிர்கவசம்ங்க. ஆனால் இந்த 2 தம்பிகளும் பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்டைலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஹெல்மெட் வந்து பின்னாடி கையில் பிடிச்சிட்டு போகிறாருங்க. இதுதான் சொல்கிறேங்க, நல்ல முறையில் தான் சொல்கிறேன், கரெக்ட முறையில் சொல்லலைங்க. உங்களை திட்டணும் அப்படிங்கிறதோ உங்களை வந்து எமோஷனலாக பேசணுங்கிறது எனக்கு எய்ம் கிடையாதுங்க. நம்ம சொல்கிறதே என்னென்னா ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட் வந்து தலைக்கவசம் உயிர்கவசம் சொல்கிறோம். அது ஏன் பின்னாடி ஒருத்தர் பிடிச்சிட்டு ஸ்டைலாக இல்லை என்னன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. தம்பி, உங்கள் நல்லதுக்கு தான் தம்பி சொல்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு வீட்டில் அப்பா அம்மாலாம் நம்பி அனுப்பிச்சிருப்பாங்க வண்டியில். சரி, பையன் போனால் சேஃபாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு வருவான்னு நினச்சி நம்மளுக்கு வண்டி வாங்கி கொடுத்து அனுப்புகிறாங்க. அவங்க மனசு நிம்மதியாக இருக்கணும் இல்லைங்களா? போயிட்டு வர மட்டும் ஏதாவது ஒரு செய்தி கால் வந்து விபத்துன்னா அவங்களுக்கு பதறம் இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீச் ஆச்சுன்னா ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுறத ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க. எந்த தவறும் கிடையாதுங்க. நம்மளுக்கு வந்து உயிர் ரொம்ப முக்கியம், அதை விட உங்கள் முக அழகு வந்து ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு ஹெல்மெட்டு போடலினா தான் ஏதாவது ஆச்சுன்னா நம்மளோட ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதாக இருக்கும். அது வந்து நிறைய பேர் அதில் நீங்கள் ஃபேட்டல் ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கெல்லாம் தெரியும் அவங்க ஃபேமிலிக்கு ஹெல்மெட்டோட இம்பார்ட்டன்ஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க, டேங்க்கில் வச்சுட்டு போயிருந்தாருங்க, என்றைக்கும் ஹெல்மெட் போடுவார், அன்றைக்கி போடல அப்படின்னலாங்க. இதெல்லாம் வந்து ரியல் டைமில் நடக்கிறத வச்சு நாங்கள் சொல்கிறோம். ஸோ தயவுசெய்து ஹெல்மெட்டை வந்து போடுங்க, என்னோடய தாழ்மையான வேண்டுகோளுங்க.